வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. டிசம்பர் 1ஆம் தேதி வேர்ல்டு எய்ட்ஸ் டே, உலக எய்ட்ஸ் தினமாக ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஐநா சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த எய்ட்ஸ் நோயை முற்றிலுமாக ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதன்படி இந்த சுகாதார கொள்கைகள் ஒவ்வொரு நாட்டிலும் வகுக்கப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த எய்ட்ஸ் சம்பந்தமான சட்டம் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 2017 அடிப்படையில் இந்த உலகளாவிய பரிசோதனை மற்றும் சிகிச்சை இந்தியாவில் அளிக்கப்படுகின்றது. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகள் இந்தியாவில் 95, 95, 95 இந்த 95 இந்த ஒரு யுத்தியை பயன்படுத்துகிறாங்க. எதற்காக, இது எப்படி என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தா, அதாவது 95% நோயாளிகள் தங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று இருப்பதை அறிந்திருக்க வேண்டும். ஹெச்ஐவி தொற்று பாதிக்கப்படும் நோயாளிகள் 95% பேர் தங்களுக்கு இந்த விதமான இந்த ஸ்டேட்டஸ் நோய் இருக்கிறது என்று அறிந்திருக்க வேண்டும். அதை அறியப்படுத்த வேண்டும், முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு, அதில் 95% பேர் சிகிச்சை பெறுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட 95% பேர் அதை அறிந்து சிகிச்சை பெற வேண்டும், இரண்டாவது இலக்கு. மூன்றாவது இலக்கு அதில் 95% பேர் ஆன்டி ரெட்ரோ வைரல் சிகிச்சை மூலம் வைரஸின் தாக்கத்தை குறைக்கணும், அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த இலக்கை 95 இந்த ஒரு யுத்தியை அரசாங்கம், நம்ம இந்திய அரசாங்கம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் இந்த 95 டார்கெட் பிரகாரம் பார்த்தா, இதில் தற்போது 81% நோயாளிகள் தங்கள் ஹெச்ஐவி நிலையை அறிந்திருக்கிறார்கள். 88% பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 97% பேர் வைரஸ் தாக்கத்தை இந்த ஆன்டி ரெட்ரோல் வைரஸ் சிகிச்சை மூலம் குறைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2019-20ஆம் ஆண்டில் இந்தியாவில் 13.8 லட்சம் பேர் எய்ட்ஸ் நோயாளிகள் இருந்தன. இந்த எண்ணிக்கை 2023-24ஆம் ஆண்டில் 16.9 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதில் 8.7 லட்சம் பேர் ஆண்களும் 8 லட்சம் பேர் பெண்களும் 6637 பேர் மூன்றாம் பாலினத்தினர்களும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் புதிதாக 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய அரசாங்கம் இப்போ சமீபத்தில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் லோக்சபாவில் சொன்ன தகவல் அடிப்படையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சுமார் 80,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிறார்கள் இந்த எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2010ஆம் ஆண்டு முதல் புதிய எய்ட்ஸ் நோய் தொற்றுகள் 44% குறைந்துள்ளதாகவும், எய்ட்ஸ் தொடர்பான இறப்புகள் 79% இந்தியாவில் குறைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இது உலகளாவிய விகிதங்களை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. கூடுதலாக உலக மக்கள் தொகையில் 0.7% இருக்கும் எய்ட்ஸ் பாதிப்பு உலக மொத்த மக்கள் தொகையில் 0.7% பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இது 0.2% உள்ளதாக சொல்கிறாங்க. ஸோ இது உலக சராசரியை விட இந்தியாவில் குறைவான நபர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. நன்றி.